அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல தினசரி நம்ம காலையில முட்டை எடுத்துக்கிறது நம்முடைய உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம நார்மலா இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு நாளைக்கு 1 இல்லைன்னா 2 அவித்த முட்டைகளை எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நலமானது. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, முட்டைகள பல விதங்கள்ல சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பச்சையா கூட குடிப்பாங்க. அதுதான் சத்து அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனா அதை காட்டிலும் அவித்து நம்ம சாப்பிடும் பொழுது தான் நமக்கு உண்மையான சத்துக்களானது கிடைக்கும். அதனால முட்டைய வேற மாதிரிலாம் எதுவும் சாப்பிடாம, நீங்க தினந்தோறும் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அவித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா முட்டையில உயர்தர புரதமானது காணப்படுது. முட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த மலிவான ஊட்டச்சத்து உணவு அப்படின்னு சொல்லலாம். இதில உயர்தர புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் விட்டமின் டி, பி12, செலினியம், கோலின் இது எல்லாமே நிறைந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்முடைய தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம தினசரி முட்டை எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மூளை செயல்பாடு நல்லா இருக்கும். கண் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். எடை மேலாண்மைக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ தினமுமே 1 இல்லைன்னா 2 முட்டை சாப்பிடுங்க. அது உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி கொடுக்கும். இன்னும் இந்த முட்டையில இருக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டையில பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது ஒரு முட்டையில எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்முடைய உடலால எளிதில எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிக தரமான புரதச்சத்துக்கள். சுமார் பார்த்தீங்கன்னா, 6 கிராம் அதிலே இருக்குங்க. இது மட்டும் இல்லாம விட்டமின் டி அதிகமா இருக்கு. இது மஞ்சக்கருவுல தான் அதிகமாவே இருக்கும். நம்முடைய எலும்புகளுக்கும், பற்களுக்கும் வலிமை சேர்க்கக்கூடியது இந்த விட்டமின் டி. அதேபோல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இந்த முட்டையில இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம முட்டையில இருக்கக்கூடிய லூடின் மற்றும் சியாங்டின் போன்றவை பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண் நோய்கள் வராம தடுத்து நிறுத்தும். அதே மாரி கண் புரை ஏற்படாமலும் தடுக்கும். முட்டையால உடல் எடையை குறைக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். முட்டை உடல் எடையை குறைப்பதற்கு உதவி செய்யுதுங்க. ஸோ நம்மளுடைய அன்றாட உணவுல நம்ம தாராளமா முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ டயட்ல இருக்கிறேன் அப்படின்றதுக்காக முட்டை அதிக புரதச்சத்து நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஸோ வெள்ளை கருவை நீங்கள் தினசரி 1 இல்லை 2 முட்டைகளுக்கு எடுத்துக்கலாம் தாராளமாக. அது ரொம்ப நல்லதும் கூட. அதே போல் முட்டையை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு இதய ஆபத்துக்களானது வராமல் இருக்கும். வாரத்துக்கு 6 முட்டை சாப்பிடக்கூடியவங்களில் பலரும் பார்த்தீங்கன்னா ரத்த அளவு ஒரே நிலையில தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக முட்டையை எடுத்துக்கலாம். ஒவ்வொருவருமே உங்களுடைய உடல் வலுவாகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் முட்டை சாப்பிடுங்க. ஸோ உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க, கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்கலாம் ஒரு நாளைக்கு முட்டையினுடைய 6 வெள்ளை கருவையும் 2 மஞ்சள் கருவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால் உங்களுடைய சதைகளுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். உடல் உழைப்பு அதிகமாக இல்லாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டுக்கோங்க, அதுவே போதும். மற்ற உணவுகளில் இருந்து கொழுப்பு சத்துக்கள் கிடைக்கிறதுனால இதை அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப தான் சாப்பிடணும். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க முட்டை சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாம் கொஞ்சம் கவனமாக தான் சாப்பிடணும். ஏன்னா சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு இதனால் இதய நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ முட்டை அப்படின்றது ரொம்ப தரம் வாய்ந்த ஒரு பொருள். அதே மாதிரி முட்டையை ஒரு சில உணவுகளோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம், ஒரு சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. முட்டையில் பார்த்தீங்கன்னா போலேட் அதிகமாக இருக்குது, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, செலீனியம், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, இ மற்றும் பி6 இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே தெரியும். ஏன்னா திசுக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையுமே முட்டை தான் நமக்கு கொடுக்குது. முட்டையில் பார்த்தீங்கன்னா எலும்பினுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான கால்சியம், விட்டமின் டி சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ தினமும் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுடைய வலிமை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அதே போல் முட்டையில் இருக்கக்கூடிய லூடினானது உங்களுக்கு கரோடின் பொருட்களை எல்லாம் அதிகமாக பெற்றிருக்கிறதுனால கண்ணுடைய கரு விழியில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் கருவிழியோடைய செயலிழப்பானது ஏற்படும். அப்போ தான் கண்புரை நோய்கள் எல்லாம் ஏற்படும். இந்த மாதிரியான நோய்களை எல்லாம் தடுத்து உங்களுடைய கண்ணுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். முட்டையில் அதே மாதிரி கோலைன் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது. இது நரம்பு மண்டலம் மற்றும் இதய நரம்பு மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யும். ஸோ இதனால் உங்களுக்கு மூளையினுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இயங்கும். முட்டையில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. அதே போல் மற்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. கலோரிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தினமுமே நீங்கள் முட்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே குறையும். உடல் எடை கட்டுக்கோப்போடு வச்சுருக்கலாம். அதனால் முட்டை சாப்பிட்டா வெயிட் அதிகமாகிடும் அப்படின்றதுக்காக முட்டை சாப்பிடாமல் இருக்காதீங்க. தினமும் ஒரு முட்டை அப்படின்றது எல்லாருமே நார்மலாக இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடிய ஒரு அளவு தான்.
முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக செயல்படும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதனுடைய ஆற்றலும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். முட்டையை தவறாமல் நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேருடைய உடல்நிலைகளை பொறுத்து புற்றுநோய் வருவதற்கான அபாயங்களே வந்து குறையும் அப்படின்னே சொல்லப்படுது. மேலும் முட்டையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து இருக்குது. இது உங்களுடைய கண்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். மேலும் அதிகமாக முட்டை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்ணில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே குறையும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதுனால புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து உங்களுடைய கண்களை வந்து ரொம்ப தெளிவாக வந்து பாதுகாத்து கொடுக்கும். ஸோ தெளிவான பார்வை வந்து கிடைக்கும். முட்டை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வரக்கூடிய கண்புரையெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் முட்டை அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பொருள் தான். ஸோ முட்டை சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. முட்டையை வந்து நீங்கள் ஆம்லேட்டாக சாப்பிட்றத விட அவித்து சாப்பிடுங்க. புரதம் அதாவது முட்டையில் தான் இயற்கையான ஒரு புரதம் இருக்குது. இயற்கையினுடைய மூலமே பார்த்திங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லணும். இந்த ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி இருக்கக்கூடிய அதிநவீனமான இந்த ஒரு முட்டையை நீங்கள் தினசரி எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து இயங்க ஆரம்பிக்கும். புரதம் முட்டை இயற்கையான புரதத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்குது. ஸோ மேலும் உடலுக்கு தேவையான 8 விதமான அமினோ அமிலங்களையும் இந்த முட்டை வந்து பெற்றிருக்குங்க. முட்டையில் இருக்கக்கூடிய புரதம் தசை உள்ளிட்ட உடல் திசுக்களை எல்லாம் பராமரிக்கிறதுக்கும் சரி செய்கிறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்குது. ஸோ அதாவது 2 வேக வைத்த முட்டையில் பார்த்தீங்கன்னா 82% விட்டமின் டி ஆனது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தினசரி நீங்கள் 2 முட்டைகள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். போலேட் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சிவப்பு அணுக்களுடைய வளர்ச்சியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உருவாக்க மற்றும் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு அமைப்பு இது எல்லாத்துக்குமே வந்து ஃபோலேட்டு தாங்க உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி இதயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இதய நோய் அபாயத்தை வந்து குறைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முட்டையில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் ஏ, இ, பி2, பி6 மற்றும் பி12 இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி பண்ணும். அதாவது இரத்த நாளங்களை வந்து விரிவுபடுத்தும். இதனால் இதய நோய் கண்டிப்பாக வரவே வராது. கெட்ட கொலஸ்ட்ரால் இருந்தாலும் எல்லாம் சரியாக போயிடும். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் வந்து விருத்தி ஆகும். அதே மாதிரி இரும்பு சத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ஒரு வகையான உணவு தான் முட்டை. முட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். அயன் யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் நீங்களாம் தினசரி 2 முட்டையை எடுத்துக்கோங்க. அது கண்டிப்பாக வெள்ளை கருவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக முட்டையை வந்து மஞ்சள் கருவோடு சாப்பிடலாம். உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கலாம். முட்டையில் மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உடலால் எளிதால் வந்து உறிஞ்சப்படுகிறது. அதனால் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. அதே போல் கோலின் வந்து முட்டையில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கோலின் நிறைந்த முட்டையை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இதய நோய் கண்டிப்பாக வரவே வராது. அதே மாதிரி கண்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும். எடை இழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த முட்டையை எடுத்துக்கோங்க. இந்த முட்டையில் இருக்கக்கூடிய புரோட்டீன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ரொம்ப முழுமையாக இருக்கிற மாதிரி உணர வைக்கும். அடிக்கடி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடாம பசி இல்லாமல் இருக்கிற மாதிரி வைக்கும். அதனால் இந்த முட்டையை நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லது. இயற்கையான முறையில் யாரெல்லாம் உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்லாம் கண்டிப்பாக தினமுமே 2 அவித்த முட்டைகளை வந்து சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. முட்டை சாப்பிட்றதுனால உடலுக்கு இது மாதிரி நிறைய நன்மைகளானது கிடைக்கும். உங்களுக்கு முட்டை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் முட்டை வந்து தினசரி கொடுக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை ஆரோக்கியமான உணவுகளில் ஒன்று. தினமுமே ஒரு முட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினமுமே ஒரு முட்டை வந்து கொடுங்க. அதனால் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய முட்டைகள் பார்த்திங்கன்னா பிராய்லர் முட்டைகள் தான் அதிகமாக இருக்குது. பிராய்லர் முட்டைகள் கெடுதல் தரும், பக்க விளைவுகளை தரும். அதனால் நாட்டு முட்டைகளை வந்து தேர்ந்தெடுத்து வாங்குங்க அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஸோ நிறைய சத்துக்கள் இருக்குது. பிராய்லர் முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தினமும் வாங்கி ஒன்று கொடுங்க. அதனால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இல்லை கிராமப்புறங்களில் இருக்கீங்க, இல்லை எங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நாட்டுக்கோழி முட்டை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அதை நீங்கள் அவித்து தான் கொடுக்கணும். ஏன்னா இரும்பு, செலினியம் இது மாதிரி நிறைய சத்துக்கள் முட்டையை நம்ம அவித்து சாப்பிடும் பொழுது தான் நமக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். இது நம்மளுடைய உடம்புல எல்லா சத்துக்களுமே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான நோயும் நெருங்க விடாமல் வந்து பாதுகாப்பாக இருக்கும். குறிப்பாக புற்றுநோய் வராதுங்க, முட்டை சாப்பிடுங்க. சின்ன வயசுலேருந்தே முட்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா முழுமையான வளர்ச்சியை நீங்கள் பெற முடியும். உங்களுடைய எலும்புலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கும் முட்டையில். அதனால் எலும்பு, பல் அப்படின்னா எல்லாத்தையுமே ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கும். வயதானவர்களுக்கு பல வியாதிகள் வருது இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணமே செல் பாதிப்படைவது தான்.
செல்கள் எல்லாமே பாதிப்படைய செய்கிறது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை முற்றிலுமாக முட்டை அழிச்சிடும். போல ஆரோக்கியமான கூந்தல் வேணும், நகங்கள் வேணும், இதெல்லாம் வளரணும் அப்படின்னா முட்டை தாங்க ரொம்ப உதவி புரியும். ஸோ அதனால் நீங்கள் தினசரி முட்டை எடுத்துக்கோங்க. இந்த பதிவில் முட்டை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.